பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் பல்லாண்டு காலம் அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர். நேற்று ஆயுஷ் மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணையை வழங்குவதற்கான கூட்டத்தில் ஒரு முஸ்லீம் பெண் மருத்துவர், அவரது பெயர் நுஸ்ரத் பர்வீன், அவங்க முகத்தில் ஒரு முகத்தை மூடிக்கொண்டு அவங்க அந்த பணி நியமன ஆணையை பெறுவதற்கு வர்றாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லி அந்த அந்த அவங்களுடைய முகத்தை மறைத்திருக்கக்கூடிய அந்த துணியை இவர் என்ன பண்ணுறாரு, இழுக்கிறார். அந்த அம்மா ரொம்ப எம்பாரசிங்காக ரொம்ப பதட்டமாயிட்டு போயிடுறாங்க. இதை சமூக வலைத்தளங்களில் பரவுனதை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பெண் நான் அரசு பணியில் சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேற்று நடைபெற்ற நிகழ்வு மிகுந்த மன உளைச்சலுக்கு உண்டாயிருக்கு. அதனால் நான் அரசு பணியில் சேர விரும்பவில்லை என்று அந்த பெண் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம் பெண்கள் மிகுந்த கஷ்டங்களுக்கிடையே, மிகுந்த பல்வேறு புறச்சூழல் அழுத்தங்களுக்கிடையே படித்து வரும்பொழுது இது போன்ற நபர்கள் இவர்களை அதாவது கல்லூரிக்கு பள்ளிக்கூடங்களுக்கு ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய கல்வியை முடக்குவது, அதே போன்று ஒரு வழியாக அவங்க படித்து அவர்கள் மேலே வரும்பொழுது இங்கே திரும்ப இந்த மாதிரி பொது வெளியில் இவ்வளவு காலம் தனது முகத்தை மறைத்து வரக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இது போன்ற பொதுவெளியில் அவமானப்படுத்துது என்பதெல்லாம் மிகுந்த மன வருத்தத்தையும் வேதனையும் தரக்கூடிய நிகழ்வு. இதை ஒரு மாநிலத்துடைய முதல்வர் செய்திருப்பது என்பது அநாகரிகத்துடைய உச்சம். உடனடியாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மீது தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன் விசாரணை நடத்தணும். இவர் மீது உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த நாட்டில் தாங்கள் விரும்பக்கூடிய எந்த உடையையும் அணிவதற்கு இந்த நாட்டுடைய குடிமக்களுக்கு உரிமையை இந்தியாவுடைய அரசமைப்பு சாசன சட்டம் வழங்கியிருக்கும் பொழுது இது போன்ற செயல்பாடுகள் என்பது அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதை இனியாவது இது போன்ற நபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.